எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வலாந்தனையே ஏத்து எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வலாந்தனையே ஏத்து பெருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. அடியார் பெருமக்களே, இன்றைய தினம் 35வது ஆண்டாக இங்கே இந்த திருமந்திர முற்றோதல் விழா தொடங்குகிறது. வழக்கம் போல வழிபாட்டுடனே இங்கே மூவர் பேரடியார்கள் இங்கே நம் முன்னாலே எழுந்தருளி இருக்கிறார்கள். திருமூலர், அவருக்கு இருபுறத்திலும் அருகணைந்து நிற்கின்ற அடியார்கள் வாரியார் சுவாமிகள் ஒருபுறம், நம்முடைய இந்த திருமந்திர முற்றோதல் விழா தொடங்கப்பட வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டு உடனிருந்து நம்மை வழி நடத்துகிற மதுரை சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகள் 291வது பட்டம். அந்த பட்டம் எதுன்றது ரொம்ப மிக முக்கியமானது. ஏன்னா அதுக்கு பின்னால் வந்த பட்டம்லாம் எதாவது நினச்சிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். இது 291வது பட்டம். மதுரை சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகள் இவர்கள் இருவரும் அருகடுத்து இருவாரும் உடனிருந்து அருள் புரிய திருமூல தேவனுடைய வழிபாட்டுடன் இப்பொழுது நாம் தொடங்குகிறோம். முதலிலே அந்த திருவிளக்கு ஏற்றுதலை நாம் தொடங்குகின்றோம். நீ ஒரு பக்கம் போமா, அவங்க வழக்கம் போல என்ன தெரிஞ்சது தானே. விளக்கினை ஏற்றி வெளியை அறிவின் விளக்கினின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கு அவர். நல்ல 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 ஏதாவது காற்று கொஞ்சம் வழக்கம் போல் பூ கொஞ்சம் எடுத்துங்க. இருப்பா இருப்பா அவசரம் பூ நீங்களே பூ. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதியுள்ளது அல்லக விளக்கது பலரும் கண்டது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. பெருமக்களே, இந்த அற்புதமான 35வது ஆண்டு திருமந்திர முற்றோதல் விழாவுக்கு திருவிளக்கு ஏற்றி தந்த இருவருக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. நீ அம்மாவுக்கு போடு, அம்மா பூங்கொடிக்கு போட்டு போடுப்பா. காண்க அவளும் தானும் உடனே காண்க. நீ போடுப்பா. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. சிவாய் சிவாய் சிவாய். ஓம் விளக்கினை ஏற்றி வெளியே அறிவின் விளக்கினின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கு
இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதியுள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கு அது நமச்சிவாயவே. புலமையை பற்றி அறிவுரையை நடப்பிக்க அன்பை பற்றி அறிவுருவாய் ஆக்கவிக்கும் அண்ணா பற்றி அமைப்புக்கும் வெள்ளால் பற்றி தவணறிய சாருக்கும் தக்கவை பற்றி அன்பினை ஒழுகச்சை இன்பே போற்றி சிறப்பு செய்கிறார். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூல தேவனையே சிந்தை செய்வார்க்கு கருமூலம் இல்லையே கண். திருமூல தேவனையே சிந்தை செய்வார்க்கு கருமூலம் இல்லையே கண். எழுந்தருளுக எழுந்தருளுக எழுந்தருளுக. அடுத்து பாசடையார் செய்வ சூரியனார் வாழி தேர்த்தடையாமல் செய்வார் வாழி திருக்கோயில் பணிகள் பல செய்வார் வாழி ஏற்படையாம் வேலை ஏலன்னல் அருளால் எங்காண்டும் வாரியார் சுவாமி வாழி வாழி. எழுந்தருள்க எழுந்தருள்க. அடுத்து இங்க தென்மதுரை ஆதீன திருஞான சம்பந்த தன்மதுரை திருமணத்தின் தாளாளனாயிருந்து கண்மமதும் கூறினும் மாயையும் கருத்து தென்மதுரை தீர்த்தாண்ட சோம சுந்தர போற்றி போற்றி. எழுந்தருள்க எழுந்தருள்க எழுந்தருள்க. அவளுக்கு இது பஞ்சவாத்தம். எழுந்தருளிய விநாயகர். ஓம் பிடியதனுருவுமை கொளமிகு கரிய வடிகோடு தனதடி வழிபடும் அவரில் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி பலமுறை இறையே. கொடை வடிவினன் அருளினன் வலிவலம் உரை இறை அருளினன் வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் வர அருளினன் வர அருளினன். எழுந்தருளியுள்ள கலை நிறைகளுடைய கமலபாதங்களை விளக்கி கனிவாய் விளக்கி வணங்கினோம் கதிர்முடி விளக்கி வணங்குகின்றோம். எழுந்தருளியுள்ள திருமூல தேவன் உடனாக எழுந்தருளியுள்ள வரியார் சுவாமிகள் சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமி அனைவருடைய திருவடிகளை விளக்கி திருவாய் விளக்கி வணங்குகின்றோம் திருமுடி விளக்கி வணங்குகின்றோம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூபம் விதினார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுரட்டனாரே. சோதியே சுடரே சூழொளி விளக்கே துணிகுழல் பனைமுலை மடந்தை பாதியே பரணே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கயத்து அயனும் ஆளும் அறியா நீதியே செல்வ திருப்பெரும் துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீரியம் ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அது எந்துவே என்று அருளாயே. ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தால் அது எந்துவே என்று அருளாயே. அறிவுள்ளும் விரிதடை காட்டாமல் காலையும் மாலையும் ஊட்டு அவியாவன உள்ளம் குளிர்விக்கும் பாட்டு அவி காட்டுதும் பாலவியாவே பாட்டவி காட்டுதும் பாலவியாவே பாலவியாகி
கொடுக்க அதுவும் திருவமுது ஆகியதே. சேந்தன் கொடுக்க அதுவும் திருவமுது ஆகியதே. ஓம் கொல்லாங்குளம் புத்தா பற்றியும் ஐந்தடக்க மாற்றோர் ரூபாய் பற்றியும் பொருளமை கைக்குலச்சை புலமையை பற்றியும் அருள் வழியே நடப்பிக்க அன்பை பற்றியும் அறிவுருவாய் ஆக்கவிக்கும் அண்ணா பற்றியும் வாய்மைப்பிக்கும் வள்ளால் பற்றியும் தவநெறிய தாவைக்கும் தக்கோவை பற்றியும் அன்பு நெறி ஒழுகச்சை இன்பே போற்றி. அன்பு நெறி ஒழுகச்சை இன்பே போற்றி. ஒழுகச்சை இன்பே போற்றி. ஒழுகச்சை இன்பே போற்றி. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை திறத்தின் மேலாம் சிற்பரவியோமும் ஆகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. ஒளிநீர் அணிந்தியன் உளமே புகுந்த அதனால் ஒளிநீர் அணிந்தியன் உளமே புகுந்த அதனால் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி போற்றி. இவ்விடம் பொலிந்து இனிது அருளி மலிக திருவருள் எங்கனும் போற்றி. சிலம்பூடுருவம் ஒரு வடிவேலும் கடம்பும் தடம் புயம் நாரிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவேன். கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்று முதலும் கண்டாரை வகப்படுத்த கண்டவாய் அழகும் பெருமை பெரு துறவினோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனா நலத்தங்கள் பிரியாத மனமும் மறுவினகளகலாத ஞானமே வடிவான் வளரு துரசை சிவஞானமா முனிவன் மலத்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுடத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவில் என்றும் முன்னி வைத்தே உரைப்பான். யாம் ஓதிய கல்வியும் எம்மறியும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வி நாமேல் நடவீர் நடவீரினியே நாமேல் நடவீர் நடவீரினி என்று திருவேல் இறைவனை நாம் வணங்கிக் கொண்டு தொடர்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. கோடைக்கண்ணி கூரன் காண்க எல்லாம் வல்ல பள்ளி மணவாழ்ந்து வற்றாத கருணை நடத்தாரே. இந்த 35வது ஆண்டு திருமந்திர முற்றோதல் விழா இனிலே நம்முடைய திருமூல பெருமான் பாரியார் சுவாமிகள் இந்த மன்றம் தொடங்க ஆணையிட்டு உடனிருந்து நமக்கு வான்வழியே அருள் புரிந்து கொண்டிருக்கிற மதுரை பழைய பட்டம் 291வது பட்டம் மதுரை சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகள் இவர்கள் முன்னிலையிலே அவர்கள் வழிபாட்டு முடிந்த நிலையிலே அந்த மிகப்பெரிய பெரியார்களுடைய ஆசீர்வாதத்தோடு வழக்கம் போல முற்றோதலை நாம் தொடங்குகின்றோம்.
முற்றோதல் என்பது நம்முடைய ஆன்றோர் பெருமக்கள் அடிநாளிலே பயன்படுத்திய சொல். இவங்க பாராயணம்னு சொல்லுவாங்க, வேத பாராயணம். அந்த வேத பாராயணம் என்பதெல்லாம் ஆன்றோர் பெருமக்கள் இல்லை, நமக்கென்று ஒன்று உண்டு, அது தமிழ் என்று சொல்லி அதை முற்றோதல் என்கின்ற முறையிலே ஆரம்பித்தார்கள். அது வேத பாராயணத்தில் முற்றோதலாக வருமானு கூட தெரியாது, வெறும் பாராயணம் அவ்வளோதான் இல்லையா. அது இவங்க ஆரம்பித்து கரெக்டாக முடிப்பானான்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணோன்னா டிஃபன் வந்ததுன்னா அவர் எழுந்து போயிடுவார். ஆக அந்த நிலைப்பாடுகளை எல்லாம் மாற்றுவதற்காக நான் இதுவரைக்கும் எத்தனை ஆயிரம் முற்றோதல்களை செய்திருப்பேன் என்று கணக்கே கிடையாது. திருவாசகத்திற்கு மட்டுமே நான் ஒரு ஏறத்தாழ 10,000 முற்றோதல்களை செய்திருப்பேன். எல்லாம் முற்றோதல் ஆரம்பித்த பிறகு எல்லாம் திருவாசகத்திலே இறங்கிடுவான். அதுக்கப்புறம் நான் மாற்றி திருமுறைகளில் இன்னும் சிலதெல்லாம் இருக்குப்பா, வெறும் திருவாசகம் மட்டும் இருக்கிறது அர்த்தம் இல்லை. யாருமே தொடாத திருமுறை என்று சொன்னால் 9, 11, 9ஆம் திருமுறையும் 11ஆம் திருமுறையும் யாரும் ஆனால் அதெல்லாம் பொக்கிஷங்கள் இருக்கின்றன. ஆக நான் 9ஆம் திருமுறையை மட்டும் ஏறத்தாழ ஒரு 2500 முறை திருமுறை முற்றோதல்கள் நம்ம அடியார்களோடு செய்திருக்கோம். 11ஆம் திருமுறை ஏறத்தாழ 1500 முறை திருமுறை முற்றோதல் செய்து. ஆக அந்த மாதிரி முற்றோதல், இன்னும் சொல்லப்போனால் அந்த முற்றோதல் என்கின்ற வார்த்தையே திருமந்திரத்திலே வருகிறது. திருமந்திரத்திலே வருகிறது. இதில் போட்டுக்குமா, பத்திரிகைகளோட போட்டுருந்தாங்க. முதல்ல பிறப்பிலி நாதனை முதல்ல, அதனால தான் அது போட்டு முற்றோதல் பயனே போட்டு. பிறப்பிலி நாதனை பேர்நந்தி தன்னை சிறப்படு வானவர் சென்று கைகூப்பி மரப்பிலர் நெஞ்சினுள் மந்திர மாலை உரைப்படும் கூடி நின்று ஓதலும் ஆமே. நமக்கு அவன் சொற்படும் பாடையே திருமந்திரத்திலே திருமூலர் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். கூடி நின்று ஓதுதல், முழுமையாக ஓதுதல், மரப்பின்றி ஓதுதல், அது மட்டும் இல்லாமல் கைகூப்பி ஓதுதல், பிறப்பிலி நாதனை ஓதுதல் என்பது கூடி நின்று செய்ய வேண்டியது என்று நமக்கு காட்டி தந்து சென்றிருக்கிறார். அதை நாம் ஏறத்தாழ 35 ஆண்டுகளாக மேற்கொண்டு வருகிறோம். அந்த முற்றோதலை இப்பொழுது ஆரம்பிக்கிறோம். இப்போ முற்றோதலில் படிக்கிறத ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, இதில் வருகிற திருமந்திரம் அத்தனையும் விரைவாக படிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் பயிற்சி இருக்காது. முற்றோதல்லையே யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அத்தனை பேரும் பயிற்சியுடன் கலந்து கொள்வார்கள் என்பது இல்லை. அப்போ என்ன பண்ண, எதுக்கு சார் பண்ணுறீங்க என்று சொன்னால், இல்லை வேறு எதுக்குன்னா அவர்களையும் நம்ம வழிப்படுத்துவதற்காகத்தான் நம்ம முற்றோதலை செய்கிறோம். வேகமாக படிக்கும்போது சில ஏன்னா இது பல இடங்களிலே வகையொலியாக செய்யுள் இலக்கண பிரகாரம் வகையொலின்னு பேர். இதில் ஒரு பாதி இருக்கும், அடுத்த பாதத்தில் பாதி இருக்கும். இது 2 சேர்ந்து வரும். இது பேர் வகையொலின்னு பேர். அதனால் முழுமையாக படிக்க முடியாமல் நிறைய பேர் தடுமாறுவார்கள். அந்த நேரங்களிலெல்லாம் இதை பயிற்சி உடையவர்கள் பலர் இருந்து அதை வழிகாட்டி செல்ல அவங்களோடு உடன் நம்ம ஓதினோமானால் நமக்கு அதை எப்படி பாட வேண்டும் என்ற பயிற்சி உண்டாகிறது. சில பயிற்சிகள் உண்டானால் அவர்களே பின்னால் தனியாக நின்று முற்றோதலை செய்யலாம் இல்லையா. ஒரு 3 பேருக்கு குருசாமின்னா அப்புறம் அவனே குருசாமி ஆகிடுறான் இல்லை, பார்க்கலாம் அந்த மாதிரி. ஆகவே இந்த இன்னொரு பெரிய ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியும்னா, நீங்கள் தப்பாக சொன்னீங்கன்னா கூட தெரியாது, நான் அவர் கத்துறாருல கூட இல்லை, அதில் அடங்கு அதை சேர்த்துறாரு. ஆகவே அந்த இதெல்லாம் வைத்துத்தான் பெரியோர்கள் அதை ஏற்பாடு செய்தார், முற்றோதல் பண்ண அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆகவே அதனால் இதை வெறும் விழா என்று நான் எழுதாமல் முற்றோதல் விழா என்று முதலில் 35 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடங்கியது. சுமார் ஒரு 50 பேர்
என்கின்ற அளவிலே ஆரம்பித்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் வந்து இது அரங்கு நிறைந்து விடும். அந்த அளவுக்கு நன்றாக வளர்ந்து விட்டது. ஆகவே இந்த முற்றோதலில் நீங்களும் பயன்பெற வேண்டும் என்று அங்கே ப்ரொஜெக்ஷன் போட்டிருக்கு. இந்த பக்கம் அந்த பக்கம். முன்னெல்லாம் முதல்ல எல்லாருக்கும் இந்த நூலை நாங்களே எல்லாருக்கும் கொடுத்துருந்தோம். அச்சிட்டு கொடுத்துருந்தோம். அங்கே முதல்லையே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். இது முடிஞ்ச உடனே எல்லோரும் நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா அடுத்த முற்றோதலுக்கு அது பயன் பெறும் என்று நாங்கள் சொல்லுவோம். அது பயன் பெறவே இல்லை, யாரும் திருப்பி தரல. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரொஜெக்ஷன் உத்தியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ அதை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். எங்களோட கூட வந்து எத்தனை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. உங்களால் இயன்ற பற்றி அதோட கூட கலந்து கொள்ளுங்க. அப்படின்னா என்னென்னா, திருமூல தேவர் வந்து உங்களுக்கு அருள் புரிவார். ஒன்றை சொல்லுகிறேன், திருமூல தேவர் அது பேரே வந்து ஆண்டவன் திருவருளினால் அமைந்த பேர். சரிங்களா? ஒரு இடையனுக்கு மூலன் என்ற பெயர் எந்த காலத்திலையும் அந்த காலத்திலையும் இல்லை, இந்த காலத்திலையும் இனிமேலும் இருக்குமான்னு சந்தேகம். இடையன் போய் ஒரு மூலன் என்ற பெயர் இல்லை. அது மூலன் என்பது இறைவனாக பார்த்து கொடுத்தது. சேக்கிழார் அதை மிகச் சிறப்பாக எடுத்து சொல்லுகிறார். அது வரைக்கும் யாரோ ஒரு இடையன் பேர் தெரியாது. அதுக்கப்புறம் இவர் அதுக்குள்ளே அந்த ஆவி உடம்புக்குள்ளே புகுந்த உடனே மூலராய் எழலும்னு மரியாதை கொடுக்குறாரு. அது வரைக்கும் சாதாரண மூலன். அவர் திருமூலர் ஆகிய சுந்தரநாதர் அந்த உடலிலே புகுந்த உடனே அவர் எழுந்துகிறார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது சொல்லும்போது உடனே சேக்கிழாருடைய அருமை பாருங்கள். அது வரைக்கும் மூலன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ உள்ளே நுழைஞ்சிட்டு எழுந்து உட்கார்ந்த உடனே மரியாதையோட மூலர்ன்றார். மூலராய் எழுதும். ஆகவே திருமூலர் நமக்கு எழுந்தருளி நம்ம வழி நடத்த இருக்கிறார். நாங்கள் படிக்கும்போது உடனாக நீங்களும் படித்தீங்கன்னா அவர் எப்பொழுதும் இருப்பார். அவர்தான் நம்முடைய திருமுறை பண்பாட்டுக்கு மூலமாக வர வேண்டியவர் என்ற காரணத்தினாலே திருவருள் அவருக்கு மூலம் என்ற பெயரிலே. அப்படி ஒரு இடையினை இன்றைக்கி கூட பார்க்க முடியல இல்லைங்களா? ஒரு இடையர்கள் யாதவர்கள் எடுத்துங்களேன். அந்த மாதிரி யாதவர்களோ அல்லது கோனார்களில் பார்த்தீங்கன்னா மூலம் என்ற இது வரைக்கும் அவர் எங்கள் பக்கம் தானேங்க, எங்கள் இதில் தானே இருந்தார் அந்த உணர்வோடு கூட இன்னும் வரைக்கும் அவங்க வைப்பதில்லை. என்ன காரணம்னு என்று சொன்னால், அவர்லாம் பெரிய தெய்வம் சார் அப்படின்ற காரணத்தினாலே அவங்க விலகி நிற்கிறார்கள். அவர் வந்து அவங்கள அவமரியாதை செய்துவிட்டான்னு சொல்லக்கூடாது. ரொம்ப பெரியவங்க, எங்களுக்கு அதுக்கு எட்டாது சார் என்ற ஒரு பயபக்தியினாலே அவங்க அந்த பேரை வைக்கிறதில்லன்னு நினைக்கிறேன். ஆனால் அது பேரை யார் வைத்தார்கள் என்று சொன்னால் வேறு யாருமே இல்லை, நம்முடைய சிவபெருமான் வைத்த பெயர். அது சிவபெருமான் வைத்த பெயர். அவன் வந்து எதுக்காக வைக்கிறான்னா, எல்லா தமிழ் பண்பாட்டுக்கும் மூலன் இவன்தான் என்று அவன் அடையாளம் காட்ட மூலராய் எழுந்தருளினார். ஆகவே அவருடைய திருவள் அந்த என்ன காரணம் சொல்கிறீங்க, நால்வர் பெருமக்கள் இருக்கிற ஞான சம்பந்த தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினார் திருமூலருடைய அந்த திருமந்திரத்தை இல்லையா? இப்போ நம்முடைய செவி வழி செய்தியிலே பார்க்கிறோம். அங்கே திருவாவடுதுறைக்கு செல்லுகிறார் சம்பந்தர். அங்கே சுற்றி வருகிறார். அந்த சுற்றாலை பிரகாரம் நம்ம சொல்கிறது சரியான தமிழ் சுற்றாலையை சுற்றி வருகிறார். சுற்றாலையை சுற்றி வரும் பொழுது திடீரென்று அடியார் பெருமக்களோடு சென்றிருந்த சம்பந்தம் கொஞ்சம் நெல்லுங்க. இல்லை நீங்கள் உட்காருங்க, நான் நில்லுங்கன்னா அவர் வேறு சிரமப்படுத்த பொன்ராஜ் தானே, வாங்க உட்காரு கொஞ்சம் நில்லுங்க என்று சொல்லி சம்பந்தர் அவங்களெல்லாம் தடுத்தாட்கொண்டார். சரி, அவங்க என்னன்னா இங்கே அப்படி மூக்கை உறிஞ்சினார் சம்பந்தர். சார் அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் சொல்லாதீங்க, நான் எனக்கு பின்னால் வர கதையை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். மூக்கை உறிஞ்சினார். என்னென்னா, இங்கே ஒரு மனம் எனக்கு வீசுகிறது, தமிழ் மனம் வீசுகிறது, அதை நான் உணர்கிறேன்னார். இப்போ நமக்கெல்லாம் ஏன் தெரியலன்னா, அந்த மாதிரி மூக்கு நமக்கு இல்லை. தமிழ் மனத்தை புரிந்து கொள்கிற ஒரு மூக்கு இறைவன் இன்னும் நமக்கு கொடுக்கல, அவருக்கு கொடுத்துருக்கார். அதனால தான் அது பேர்
உடம்பே தமிழ் என்ற காரணம் தான் அவனுக்கு தமிழாகரம்னு பேர் வந்தது. அப்போ மூக்கு தெரியல, அது ஒரு மிக முக்கியமான தமிழ் வடிவோடு இருக்கும். ஆகிருதி என்பது ஆகரம்னு வந்தது, தமிழாகரம். ஆகவே அவர் சொன்னார், அப்போ வந்து தோண்டுகன்னாங்க, தோண்டினாங்க, அடியில் பார்த்தா செப்பேடுகள் கிடைத்தன, ஓலைச்சுவடி கூட இல்லை. நல்லா கவனிச்சிங்க, செப்பேடுகள் கிடைத்தன. அந்த செப்பேடுகள் வந்து முழுக்க முழுக்க திருமந்திர செப்பேடுகள். அந்த திருமந்திர செப்பேடுகளுக்கு அபிஷேகம் செய்கிறார் நம்முடைய ஞானசம்பந்தர். அதை நன்றாக திருமஞ்சனம் ஆட்டி அதற்கு வேண்டிய அளவிலே தமிழால் வழிபாடு செய்து அதை தூக்கி தலையிலே வைத்துக்கொண்டு 3 முறை மறுபடியும் அந்த ஆலயத்தின் சுற்றாலையிலே சுற்றி வந்தார் என்று செவிவழி செய்தி சொல்லுகிறது. அந்த செவிவழி செய்தியை வேறு பல புற இலக்கியங்களிலே சான்றுகள் வைத்து பாடியிருக்கிறார்கள். அதனால் அதை வெறும் செவிவழி செய்தி என்று சொல்ல, கல்வெட்டு இருக்கான்னு தெரியல, அது எனக்கு முழுமையாக தெரியல. எல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா சந்தோஷம் வரலாம். ஆகவே அப்போ இந்த பண்பாடே, இந்த திருமுறை பண்பாடே 12 திருமுறைக்கு அத்தாரிட்டி 4 தான். அதில் தலையாய் இருக்கிற பெருமான் திருமந்திரத்தை தூக்கி தலையில் வச்சு ஆடினார்னா என்ன அர்த்தம்? இந்த தமிழ் பண்பாட்டுக்கு மூலமே அந்த பெருமான் தான் என்பதை நம்முடைய 4 பெருமக்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். அவர் வந்து உங்களுக்கு இந்த திருமுறை முற்றுவதலின் முடிவிலே அருள் புரிவார் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு பதிலாக நாங்கள் இங்கே பாடிக்கொண்டிருக்கிறோம், நீங்கள் உடனாக கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி தொடங்குகின்றோம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் லேட்டாக போகிறோம், அதனால் கொஞ்சம் வேகமாக படிச்சிடலாம். ஓம் சுத்த சைவம் ஊரும் உலகமும் ஒக்கப் படைக்கின்ற பேரறிவாளன் பெருமை குறித்திடின் மேருவும் மூவுலகாளி இளங்கெழும் தாரணி நால்வகை செய்வமும் ஆமே. சத்தும் அசத்தும் சரசத்தும் தான் கண்டு சித்தும் அசித்தும் சேகுராமே நீத்து சித்தம் அசுத்தமும் தோய்வுராமே நின்று நித்தம் பரஞ்சுத்த சைவக்கு நேயமே. கற்பன கற்று கலைமண்ணு மெய்யோகம் முப்பத ஞானம் முறைமுறை நன்னியே சொற்பதம் மேவி துரிசற்று மேலான தற்பரம் கொண்டுள்ளோ சைவ சித்தாந்தரே. வேதாந்தம் சுத்தம் விளங்கிய சித்தாந்தம் நாதாந்தம் கண்டோ நடுக்கற்ற காட்சிய பூதாந்த போதாந்தமாக புனஞ்செய்ய நாதாந்த பூரண ஞான நேயத்தரே. அசுத்த சைவம் இணையார் திருவடி ஏத்தும் ஸ்ரீரங்கத்தினையார் இணைக்குழை ஈரனை முத்திரை குணமார் இணை கண்ட மாலை குன்றா தனைவான் சிறியை சரியை கிரியை நாற்கே காது புணர்ந்த கடுக்கன் 2 சேர்த்து ஓதும் திருமேனி உட்கண்டு 2உடன் சோதனை செய்து துவாதச மார்க்கமாய் ஓடி இருப்பார் ஒரு செய்வராகுமே. கண்டங்கள் 9 கண்டவர் கண்டனர் கண்டங்கள் 9 கண்டாய் அரும்பொருள் கண்டங்கள் 9 கண்டவர் கண்டமாம் கண்டங்கள் கண்டோர் கடுஞ்சுத்த செய்வரேன். ஞானி புலியழு நன்னூல் அனைத்துடன் மோனதிசையும் முழு எண்ணன் சித்தியும் ஏழு நிலமும் எழுதாமறையிலும் கோனொடு தன்னையும் காணும் குணத்தனே. மார்க்க செய்வம் பொன்னார் சிவசாதனம் பூதி சாதனம் நன்மார்க்க சாதனம் ஞான சாதனம் துன்மார்க்க சாதனம் தோன்றாத சாதனம் சன்மார்க்க சாதனமா சுத்த செய்வர்க்கேம். கேடரு ஞானி கிளஞான பூபதி பாடரு வேதாந்த சித்தாந்த பாகத்தின் ஊடுரு ஞானோதயம் உண்மை முத்தியோன் பாடுரு சுத்த சைவத்தனே. ஆகமம் ஒன்பான் அதிலான 4 மோகமில் 4 ஒப்பத முற்றுடன் வேகமில் வேதாந்த சித்தாந்த மெய்மை ஒன்று ஆக முடிந்த வரும் சுத்த தெய்வமே. சுத்தம் அசுத்தம் துரியங்கள் 7 சத்தும் அசத்தும் தனந்த பராபரை உய்த்த பராபரை உள்ளம் பராபரை அத்தன் அருட்சத்தியாய் எங்கும் ஆமே. சத்தும் அசத்தும் தனந்தவர் தானாகி சித்தும் அசித்தும் தெரியா சிவோகமாய் முத்தியுள்ள ஆனந்த சத்தியுள் மூழ்கினார் சித்தியும் அங்கே சிறந்துள்ளதானே. தன்னை பரவி சதாசிவன் என்கின்ற மண்ணை பதிபசு பாசத்தை மாசற்ற முன்னை பழமர முன்கட்டை விட்டினை உண்ணத்தகும் சுத்த தெய்வர் உபாயமே. பூரணம் தன்னிலே வைத்தற்ற அப்போதே மாரணமந்த மதித்தானந்தத்தோடு நேரீரால நீதி நெடும்போகம் காரணமாம் சுத்த சைவக்கு சாட்சியே. ஆராத ஞான மதிப்பு
பரமாயோகம் தேராத சிந்தையை தேற்றி சிவமாக்கி பேரான பாவனை பேணி நெறி நிற்றல் கூறாக ஞானி சரிதை குறிக்கிலே வேதாந்தங் கண்டோர் பிரமயாதத நாதாந்தங் கண்டோர் நடுக்கற்ற யோகிகள் வேதாந்தம் அல்லாத சித்தாந்தம் கண்டுள்ளோர் சாதாரணம் அல்ல செய்வர் உபாயமே விண்ணினை சென்றழு ஆவியன் மேகங்கள் கண்ணினை சென்றழுகா பல காட்சிகள் எண்ணினை சென்றழுகாமல் எனப்படும் அண்ணலை சென்றழுகா பசு பாசமே ஒன்றும் இரண்டும் இடதுமாய் ஒன்றாக நின்று சமய நிராகார நீங்கிய நின்று பராபரை நேயத்தை பாதத்தால் சென்று சிவமாதல் சித்தாந்த சித்தியே கடுஞ்சுத்த சைவம் வேடம் கடந்து விகிதந்தன் பால் மேவி ஆடம்பரமின்றி ஆசாபாதம் சற்று பாடொன்று பாதம் பதுத்துவம் பாழ்பட சாடும் சிவபோதகர் சுத்த செய்வரே உடலான ஐந்தையும் ஓராறும் ஐந்து மடலான மாமாயை மற்றுள்ள நீவம் படலான கேவல பாசம் துடைத்து திடமாய் தனியுரல் சித்தாந்த மார்க்கமே சுத்தம் சிவனுரை தான் அதில் தோயாமல் முத்தர் பொருள் முத்தி வித்தா மூலம் அத்தகைய அண்ணா அரணை அடைந்தால் சுத்த சிவமாவரே சுத்த செய்வரே நான் என்றும் தான் என்றும் நாடி நான் சார்வே தான் என்றும் நான் என்று இரண்டிலா தற்பதம் தான் என்று நான் என்ற தத்துவம் நல்கலால் தான் என்று நான் என்றும் சாற்ற இல்லேனே சாற்றரியாகிய தத்துவம் சித்தித்தால் ஆற்றரியாகிய ஐந்தும் அடங்கிடும் வேற்றுகள் ஞானம் விளக்கொளியாய் நிற்கும் பார்த்தராயுச்சியமாகும் பதியே சரி நேர்ந்திடு மூலை சரி நிரியதன் ஆய்ந்திடும் காலாங்கி கஞ்ச மலையமான் ஓர்ந்திடும் கந்துரு கேள்விங்கள் பூதலத்து ஓர்ந்திடும் சுத்த சைவ துயிரதே உயிர்க்கு உயிராய்த்தல் உஞ்ஞான பூஜை உயிர் கொடி நோக்கல் மகாயோக பூஜை உயிர் பெறும் ஆகனம் புற பூஜை செய்யக்கடை நேசம் சிவ பூஜையாமே நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே பக்தர் சரிதை படுவோர் கிரியையோர் அத்தகு தொண்டர் அருள் வேடத்தாகுவோர் சுத்தயமாதி சாதகர் தூயோகர் சித்தர் சிவஞானம் சென்றெய்து ஓர்களே சாந்தமை ஞானத்தோர் தானவனாயினோர் சேர்ந்த வெண்யோகத்தர் சித்தர் சமாதியோர் ஆய்ந்த கிரியையோர் அருச்சரைதப்பாதே நேர்ந்த சரியையோர் நீளத்தோரே கிரியையோகங்கள் கிளர் ஞான பூஜை அரிய சிவனொரு அமரும் அரூபம் தெரியும் பருவத்து தேர்ந்திடும் பூசை உரிய நேயத்து உயர் பூசையாமே சரியாதி நான்கும் தருஞான நான்கும் விரிவான வேதாந்த சித்தாந்தம் ஆறும் பொருளானது நந்தி பொன்னகர் போந்து மருளாகும் ஆந்தர் வணங்க வைத்தானே சமயம் பல சுத்தி தன் செயல் அற்றிடும் அமையும் விசேடமும் அருண்மந்திர சுத்தி சமயது நிர்வாணம் கலா சுத்தியாகும் அமை மண்ணு ஞானமாக்கம் அபிடேகமே கிரியை பத்து திசையும் பரமொரு தெய்வம் உண்டு எத்திக்கில் அவர் இல்லை என்பதின் மலர் கொத்து திருவடி நீழல் சரணன தத்தும் வினைக்கடல் சாராது காணுவே காணுது கோடி கடிகமள் சந்தனம் வானொரு மாமலர் இட்டு வணங்கினும் ஊனினை நீக்கி உணவர் கல்லது தேனவர் பூங்கழல் சேர ஒண்ணாதே கோணக்கன்றாயே குறைகள் ஏத்துமின் ஞானக்கன்றாகி நடுவே ஒளிதரும் வானவர் கையொழு மானக்கந்தீசன் அருள் வள்ளமாமே இது பணிந்து எஞ்சிதை மண்டலம் எல்லாம் அது பணி செய்கின்ற அவள் ஒரு கூரன் இது பணி மானுடர் செய்பணி ஈசன் பதிபணி செய்வது பத்திமை காணே பத்தன் கிரியை சரியை பயில் உற்று சுத்த அருள உணர்கின்ற ஞானத்தால் செம்பொற்றை மேனி கமல திருவடி முன்பு நின்றாங்கே மொழிவது எனக்கருள் என் பினுள் ஜோதி இலங்குகின்றானே யோகம் நெறி வழியே சென்று நேர்மையுள் ஒன்று தரி இருந்தார் போல் தம்மை இருத்தி சொறியினும் தாக்கினும் புண்ணென்றுணரா குறியறிவாளர்க்கு கூடலும் நாமே உழிதோர் ஊழி உணர்ந்தவர்கல்லால்
உழுதோர் ஊழி உணரவன் தானொட்டான் ஆழி அமரும் அரியன் என்றுளார் ஊழி முயன்றும் ஒருச்சியுள்ளானே பூவிலில் கந்தம் பொருந்தியவாறு போல் ஜீவனுக்குள்ளே சிவமணம் பூத்தது ஓவியம் போல உணர்ந்தறிவாளர்க்கு அணைந்த நடுதறியாமே புய்ந்தனம் என்று உருவொருள் காண்கிலில் கந்த மலரில் கலக்கின்ற நந்தியை சிந்தை உறவே தெளிந்திருள் நீங்கினால் முந்தை பிறவிக்கு மூலமித்தாமே எழுத்தொடு பாடலும் எண்ணன் கலையும் பழித்தலை பாத பிறவியும் நீங்கா வழித்தலை சோமனோடங்கி அருக்கன் வழித்தலை செய்யும் வகை உணர்ந்தேனே விரும்பி நின்றே செய்யில் மெய்த்தவராகும் விரும்பி நின்றே செய்யில் மெய்யுரையாகும் விரும்பி நின்றே செய்யில் மெய்த்தவம் ஆகும் விரும்பி நின்றே செய்யில் விண்ணவன் ஆகுமே பேணி பிறவா உலகருள் செய்திடும் காணில் தனது கலவியுளே நிற்கும் நாணில் நகர நெறிக்கே வழி செய்யும் ஊனில் சுடும் அங்கி உத்தமன் தானே ஒத்த செங்கோலார் உலப்பிரி மாதவர் எத்தனை ஆயிரம் வீழ்ந்தனர் எண்ணிலி சித்தர்கள் தேவர்கள் மூவரும் பெருமையாய் அத்தன் இவன் என்றே அன்புருவார்களே யோகிக்கு யோகாதி நூறுல கொண்டுற்றோர் ஆது தகு கிரியாதி சரியேயாம் தாரகத்தை விட்ட சரியொன்றாம் ஒன்றுள் ஆதித்தன் பக்தியுள் அன்பு வைத்தேனே யோக சமயமே யோகம் பல உன்னல் யோக சேரமே அட்டாங்க யோகமாம் யோக நிர்வாணமே உற்ற பரோதயம் யோக அபிடேகமே ஒன் சித்தி உற்றலே ஞானம் ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று ஞானத்தின் மிக்கவை நன்முத்தி நல்காவா ஞானத்தின் மிக்கார் நரனின் மிக்காரே சத்தமும் சத்த மனமும் தகுமணம் உய்த்த உணர்வும் உணர்ந்தும் அகந்தையும் சித்தமேந்தின் மூன்று சித்திக்கும் செய்கையும் சத்தம் கடந்தவர் பெற்ற சன்மார்க்கமே தன்பால் உலகும் தனக்கருளாவதும் அன்பால் எனக்கு அருளாவதும் ஆவன என்பார்கள் ஞானம் எய்தும் சிவோகமும் பின்பாலின் நேயம் பெற்றிடும் தானே இருக்கும் சேமையிடம் பிரமமாகும் வருக்கம் சராசரமாகும் உலகம் தருக்கிய ஆதாரம் எல்லாம் தருவே திருக்கிலா ஞானத்தை தேர்ந்துணர்ந்தோர்க்கே அறிவும் நடக்கமும் அன்பும் உடனே பிரியா நகர்வனும் பேரருளாளன் குறியும் குணமும் குறைகள் நீங்கா நெறி அறிவார்க்கு இது நீர்த்து நீயாமே ஞானம் விளைந்தெழுகின்றதோர் சிந்தையுள் ஏனம் விளைந்தெதிரே காண வழியோரும் கூணல் மதிமண்டலத்தை எதிர் நீ கண்டு ஊனம் அறுத்து நின்றுடராகுவே ஞானி குண ஞானத்தில் நான்குமாம் மோனிக்கு இவை ஒன்று கூடாமும் மோகித்து மேலெல்லாம் சக்தி வித்தை விளைத்திடும் தானே குலத்தோர் சரியே ஞானத்தின் ஞானாதி நான்குமா ஞானிக்கு ஞானத்தின் ஞானமே நான் எனது எண்ணாமல் ஞானத்தில் யோகமே நாதாந்த நல்லொளி ஞானக்கிரியே நன்முத்தி நாடலே நன்னிய ஞானத்தின் ஞானதி நன்னுவோன் புண்ணிய பாவம் கடந்து பிணக்கற்றோன் கண்ணிய நேயம் கரை ஞானம் கண்டுளோன் எண்ணிய சுத்தன் சிவமுத்தன் சித்தனே ஞான சமயமே நாடும் தனை காண்டல் ஞான விசேடமே நாடு பரோதயன் ஞான நிர்வாணமே நன்கறிவான் அருள் ஞானாபிஷேகமே நற்குரு பாதமே சன்மார்க்கம் சாற்றும் சன்மார்க்கமாம் தற்சிவ சத்துவ தேற்றங்களான சுருதி சுடர்கண்டு சீற்றம் ஒழிந்து சிவயோக சித்தராய் கூற்றத்தை வென்றார் குறிப்பறிந்தார்களே சைவ பெருமை தனிநாயகன் நந்தி உய்ய வகுத்த குருநெறி ஒன்றுண்டு தெய்வ சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்துய வையத்துள்ளார்க்கு வகுத்து வைத்தானே பூசிக்க சிந்தனை செய்ய பரிசிக்க கீர்த்திக்க பாதுகம் சூட குருபக்தி செய்யும் குவலயத்தோர்க்கு தருமுத்தி சார்பூட்டும் சன்மார்க்கம் தானே தெளிவறியாதவர் சிவனை அறியார் தெளிவறியாதவர் ஜீவனும் ஆகார் தெளிவறியாதவர் சிவமாக மாட்டார் தெளிவறியாதவர் தீரார் பிறப்பே தானவனாகி தானைந்த நலஞ்சற்று
மோனமதாம் மொழிபான் முத்தராவது ஈனவில் ஞானானுபூதியில் இன்பமும் தானவன் அயருரையால் சன்மார்க்கமே சன்மார்க்கத்தார்க்கு முகத்தொடு பீடமும் சன்மார்க்கத்தார்க்கும் இடத்தொடு தெய்வமும் சன்மார்க்கத்தார்க்கு வருக்கம் தரிசனம் எம்மார்க்கத்தார்க்கும் இயம்புவன் கேள்வினோ சன்மாக சாதனம் தாம் ஞான நேயமாம் பின்மார்க்க சாதனம் பேதையற்காய் நிற்கும் துன்மார்க்கம் விட்ட துரியத்துரித்தார் சன்மார்க்கத்தான் அவன் ஆகும் சன்மார்க்கமே சன்மார்க்கமைத்த வருவரும் சீடர்க்கு பின்மார்க்கம் ஒன்றும் பெறவியல்பாம் என்றால் நன்மார்க்கத்தானே சிவனோடு நாடலே சொன்மார்க்கம் என்ன சுருதியை கொள்ளுமே அந்நிய பாசமும் ஆகும் கருமமும் முன்னும் அவத்தையும் மூலப்பகுதியும் பின்னிய ஞானமும் பேதாதி பேதமும் தன்னோடு கண்டவர் சன்மார்க்கத்தோரே பசுவாச நீக்கி பதியுடன் கூட்டி கசியாத நெஞ்சம் கசிய கசிவித்து ஒசியாத உண்மை சொரூபோதயத்து செய்வானது இல்லாமையான சன்மார்க்கமே மார்க்கம் சன்மார்க்கிகள் கிட்ட வகுப்பது மார்க்கம் சன்மார்க்கமே அன்றி மற்றொன்றில்லை மார்க்கம் சன்மார்க்கமே எனும் வைராதோர் மார்க்கம் சன்மார்க்கமாம் சித்த யோகமே சகமார்க்கம் சன்மார்க்கத்தானே சகமார்க்கமானது மன்மார்க்கமாமுத்தி சித்திக்குள் வைப்பதாம் பின்மார்க்கமானது பேரா பிறந்திருந்து உன்மார்க்க ஞானத்து உறுதியுமாமே மறுவும் துவாதச மார்க்கம் இல்லாதார் குருவும் சிவனும் சமயமும் கருடார் வெறுரு திருமகள் வீட்டில்லையாவும் உருவும் கிளையும் ஒருங்கிழப்பாரே யோக சமாதியின் உள்ளே அவளிடம் யோக சமாதியின் உள்ளே உளரொளி யோக சமாதியின் உள்ளே உளசக்தி யோக சமாதி உகந்தவர் சித்தரே யோகமும் போகமும் யோகியக்காகுமா யோகம் சிவரூபம் உற்றிடும் உள்ளத்தோர் போகம் புவியீர் புருடாத்த சித்தியது இரண்டும் அழியாத யோகிக்கு ஆதார சோதனை ஆனடி சுத்திகள் மேதாதி ஈரன் கலாதத்து விண்ணொளி போதாலயத்து புலன்கரணம் புந்தி சாதாரணம் கெடலாம் சகமாகமே பிணங்கி நிற்கிறவே அணங்கி எரியவன் ஐயர் மனவாளால் கணம் 18 கருதும் ஒருவன் சிந்தை வந்து நின்றானே வளங்கனி ஒக்கும் வளநிறத்தார்க்கும் வளங்கனி ஒப்பதோர் வாய்மயன் ஆகும் உளம் கனிந்துள்ள முகந்திருப்பார்க்கு பழம் கனிந்துள்ளே புகுந்து நின்றானே மேவிய சற்புத்திர மார்க்கமே தொழில் தாவிப்பதாம் சகமார்க்கம் சகத்தொழில் ஆவது இரண்டும் அகன்றும் சகமார்க்கம் தேவியோடு ஒன்றல் சன்மார்க்கம் தெளிவதே பூசித்தல் வாசித்தல் போற்றல் செபித்திடல் ஆசற்ற நற்றவம் வாய்மை அழுக்கின்மை நேசித்திட்டு அன்னமும் நீ சித்தி செய்தன்னத்து ஆசற்ற சற்புத்திர மார்க்கமும் ஆகுமே அருகால் பறவை அலர்ந்தேந்துடலும் மருகானரையன தாமரை நீளம் குருகான் அருமலர் கொய்வனக் கண்டு சிறுகால் அறநெறி சேரகிலாரே அருங்கரையாவது அவ்வடி நீழர் பெருங்கரையாவது பிஞ்சகனானை பெருங்கரை ஏகின்ற மண்ணுயிர்க்கெல்லாம் ஒருங்கரையாய் உலகேழும் நோய்த்தானே உயர்ந்தும் பணிந்தும் முகந்தும் தழுவி வியந்தும் அரணடிக்கே முறை செய்மின் பயந்தும் பிறவி பயனதுவாகும் பயந்து பறிக்கிலா பன்மயனாமே நின்று தொழுவன் கிடந்தெம் பிரான் தன்னை என்றும் தொழுவன் எழிற்பரஞ்சோதியை துன்று மலத்தூவி தொழிவின் தொழுதோறும் சென்று வெளிப்படும் தேவர் பிரானே திருமண்ணு சற்புத்திர மார்க்கச்சரியை உருமண்ணி வாழும் உலகத்தீர் கேள்வின் கருமண்ணும் பாசம் கை கூம்பத் தொழுது இருமண்ணு நாடுறும் இன்புற்றிருந்தே எளியனல் தீபம் இடல் மலர் கொய்தல் அழிரின் மெழுகு அலது ஊர்த்தல் வாழ்த்தல் பரிமணி பற்றல் பன்மன் சனமாதி கலி தொழில் செய்வது தான் சாச மார்க்கமே அதுவிது ஆதி பரமென்ற அகவல் இது வழி எங்கு இறைஞ்சினில்லை விதி வழியே சென்று வேந்தனை நாடு மதுவிது நெஞ்சில்
தணிக்கின்றவாறே அந்திப்பன் திங்கள் அதன் பின்பு ஞாயிறு சிந்திப்பன் என்றும் ஒருவன் செறிகள் வந்திப்ப வானவர் தேவனை நாடொரும் வந்திப்பதெல்லாம் முடிந்தது அண்ணலை வானவர் 1000 பேர் சொல்லி உண்ணுவர் உள்மகிழ்ந்து உள்நின்று அடிதொழ கண் அவன் என்று கருதும் அவர்களுக்கு பண்ணவன் பேரன்பு பற்றி நின்றானே வாசித்தும் பூசித்தும் மாமலர் கொய்திட்டும் பாதை குளத்தில் நீ கல்லா மனம் பார்க்கின் மாசற்ற ஜோதி மணிநிழற்றண்ணரை நேசத்தி இருந்து நினைவறியாரே சாலோகமாதி சரியாதி இப்பெரும் சாலோகம் சாமீபம் தங்கும் சரியையால் மாலோகம் சேரில் வழியாகும் சாரூபம் பாலோகம் இல்லா பரனுருவாமே சமயம் கிரியையில் தன்மனன் கோயில் சமய மனுமுறை தானே விசேடம் சமயத்து மூலம் தனை தேரல் மூன்றாம் சமயாவிவேகம் தானாம் சமாதியே சாமீபம் பாசம் பசுவானதாகும் இச்சாலோகம் பாசம் அருளானதாகும் இச்சாரூபம் பாசம் சிரமானதாகும் இச்சாரூபம் பாசம் கரைபடி சாயுச்சியமே சாரூபம் தங்கிய சாரூபம் தாழ்த்தம் யோகமாம் தங்கும் சன்மார்க்கம் தன்னில் அன்றி கைகூடாம் அங்கத்துடன் சித்தியாகுவர் இங்கிவராக உழிவற்ற யோகமே யோகத்தினை சார்ந்த பொழுது சைலமதாகும் சராசரம் போல பயிலும் குருவின் பதிபுக்க போதே கையிலை இறைவன் கதிர்வடிவாமே சாயுச்சம் சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆகுதல் சைவம் தன்னை ஐயே சிவம் சாருதல் சைவம் சிவன் தன்னை சாராமல் நீங்குதல் சைவம் சிவானந்தம் சாயுச்சியமே சாயுச்சிய பஞ்சாக்கிராதீனம் சாருதல் சாயுச்சியமுபசமந்தத்து தங்குதல் சாயுச்சியம் சிவமாதல் முடிவிலா சாயுச்சியம் அனந்தானந்த சத்தியே சத்திரிபாதம் இருட்டறை மூலை இருந்த கிழவி குருட்டு கிழவனை கூடல் குறித்து குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி மருட்டி அவனை மனம் புரிந்தாளே தீம்புலனான திசையது சிந்திக்கில் ஆம்புலனாய் அறிவார்க்கு அமுதாய் நிற்கும் தேம்புலனான தெளிவறிவாகற்கு கோம்புலனாடிய கொல்லையும் ஆமே இருள் நீக்கி எண்ணில் பிறவி கடத்தி அருள் நீங்கா வண்ணமே ஆதி அருளும் மருள் நீங்கா வானவர் கோனொடும் கூடி பொருள் நீங்கா இன்ப புலம்பெய்தானே இருள் சூழ் அறையில் இருந்தது நாடு பொருள் சூழ் விளக்கது புகழ்ந்தார் போல் மருள் சூழ் விளக்கத்து மாமலர் நந்தி அருள் சூழ் இறைவனும் அம்மையும் மாமே மருட்டி புடம் மழுட்டி புடர்ந்து மயக்கமும் நீங்கி வெறுட்டினை அறுத்து இன்பம் விளைத்து குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி அருள் திகழ் ஆனம் அது இருந்தானே கண்ணித் துறை படிந்தாடிய ஆடவர் கண்ணீர் துறை படிந்தாடும் கருத்தினர் கண்ணீர் துறை படிந்தாடும் கருத்துண்டேல் பின்னை பிறவி இல்லைதானே செய்யன் கரியன் வெளியன் பச்சையன் எய்த உணர்ந்தவர் எய்யலர் இறைவனை மைவென்றகன்ற படூரி போர்த்தவன் கையன் இவன் என்று காதல் செய்வீரே எய்திய காலங்கள் எத்தனை ஆயினும் தையலும் தானும் தனிநாயகம் என்ப வைகளும் தன்னை வணங்கும் அவர்களுக்கு கையே கருமை காட்டது வாவே கண்டு கொண்டோம் இரண்டும் தொடர்ந்து அங்கொழி பண்டு பண்டோயும் பரவன் பரச்சுடர் வண்டு கொண்டாடும் மலர்வார் சடையண்ணல் நின்று கண்டார்க்கு இருள் நீக்கி நின்றானே அன்னிக்கும் பெண் பிள்ளை ஆங்க தோட்டத்தில் அப்பனார் தோட்டத்தில் எண்ணிக்கும் ஏழே பிறவி உணர்விக்கும் உள்நிற்பதெல்லாம் ஒழிய முதல்வனை கண்ணுற்று நின்ற கனியது ஆகுமே பிறப்பை அறுக்கும் பெருந்தவம் வெல்லும் மரப்பை அறுக்கும் வழிபட வைக்கும் குறப்பெண் குவிமுலை கோமல வள்ளி சிறப்போடு பூசனை செய்ய நின்றார்க்கே தாங்குமின் 8 திசைக்கும் தலைமகன் பூங்கமழ் கோதை புரிகுழலாளோடும் ஆங்கது சேரும் அறிவுடையார்கட்கு தூங்கொழி நீலத் தொடர்தலும் ஆமே நணுகிடும் ஞான கொழுந்தொன்று நல்கும்
பணிகிலும் பண்மலர் தூவி பணிவன் அணுகியது ஒன்று அறியாத ஒருவன் அணுகும் உலகெங்கும் ஆவியும் ஆமே. இருவினை நேரொப்பில் இன்னருள் சக்தி குருவென வந்து குணம் பல நீக்கி தருமெனும் ஞானத்தால் தம் செயல் அற்றால் திரிமலம் தீர்ந்து சிவனவனாமே. இரவும் பகலும் இல்லாத இடத்தே குறவும் செய்கின்ற குழலியை உண்ணி அறவும் செய்யாமல் அவளுடன் சேர பரிவொன்றில் ஆளும் பராபரை தானே. மாலை விளக்கும் மதியமும் ஞாயிறும் சால விளக்கும் தனிச்சுடர் அண்ணலுள் ஞானம் விளக்கிய நாதன் என் உள் புகுந்து ஊனை விளக்கி உடன் இருந்தானே. ஆயத்துள் நின்ற அரு சமயங்களுள் காயத்துள் நின்ற கடவுளை காண்கிலர் மாயக்குழியில் விழுபவர் மனைமக்கள் பாசத்தில் உற்று பதைக்கின்றவாறே. உள்ளத்துளே தான் கரந்தெங்கும் நின்றவன் வள்ளல் தலைவன் மலர் உரை மாதவன் பொள்ளற் குரம்பை புகுந்து புறப்படும் கள்ளத்தலைவன் கருத்தறியார்களே. உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் என்பவர்க்கு உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் எம்மிரை உள்ளத்தும் இல்லை புறத்தில்லை என்பவர்க்கு உள்ளத்தும் இல்லை புறத்து இல்லைதானே. ஆறு சமயமும் கண்டவர் கண்டிலர் ஆறு சமயப் பொருளும் அவனலன் தேருமின் தேறி தெளிமின் தெளிந்தபின் மாறுதல் இன்றி மனை புகழாமே. சிவமல்லது இல்லை அறையோ சிவமாம் தவமல்லதில்லை தலைப்படுவார்க்கிங்கு அவமல்லதில்லை அருசமயங்கள் தவம் வல்ல நந்திதம் சார்ந்தேன் அண்ணலை நாடிய அருசமயம் விண்ணவராக மிகவும் விரும்பியே முன்னின்று அழியும் முயன்றிராதலால் மண்ணின்று ஒழியும் வகையறியார்களே. சிவகதியே கதி மற்றுள்ள எல்லாம் பவகதி பாத பிறவி ஒன்றுண்டு தவகதி தன்னோடு நேரொன்று தோன்றில் அவகதி மூவரும் அவ்வகையாமே. 100 சமயம் உளவா நுவலுங்கால் 6 சமயம் அவ்வாறுட்படுவன கூறு சமயங்கள் கொண்ட நெறி நில்லா ஈறு பரநெறி இல்லா நெறி என்றே. கத்தும் கழுதைகள் போலும் கலவிகள் சுத்த சிவமெங்கும் தோய் உற்று நிற்கின்றான் குற்றம் தெளியார் குணங்கொண்டு கோதாட்டி பித்தேறி நாடும் பிறந்திருப்பாரே. மயங்குகின்றாரும் மதிதெளிந்தாரும் முயங்கி இருவரை முளை முகப்பாட்சி இயங்கி பெருவரே ஈரது காட்டி பயம் கெட்டவர்கோர் பரநெறியாமே. சேயன் நணியன் பீலன் பேர் நந்தி தூயன் துளக்கர நோக்க வல்லார்கட்கு மாயன் மயக்கிய மானுடராம் அவர் காயம் விளக்கும் கருத்தறியார்களே. வழி இரண்டுக்கும் ஓர் வித்ததுவான பழியது பார்மிசை வாழ்தல் உறுதல் சழிய சுழியறி வாழந்தன் சொல்வழி முன்னின்று அழிவழிவார் நெறி நாடனில்லாரே. மாதவர் எல்லாம் மாதேவன் பிரான் என்பர் நாதமதாக அறியப்படுநந்தி பேதம் செய்யாதே பிரான் என்று தொழில் ஆதையும் அந்நெறி ஆகின்றானே. அறநெறி அப்பனை ஆதி பிரானை உரநெறி ஆகி உளம் புகுந்தானே. பரநெறி ஏறிய பக்தர்கள் சித்தம் பரநெறி ஆகிடிற் பகை தூரமே. பரிசரவானவன் பண் பகலோன் பெரிசரவானவர் பேற்றில் திகழும் துரிசர நீதினை தூய்மணி வண்ணன் அரிதவன் வைத்த அறநெறிதானே. ஆன சமயம் அது இது நன்றெனும் மாய மனிதர் மயக்கம் அது ஒழி காணம் கடந்த கடவுளை நாடுமின் ஊனம் கடந்து உருவதுவாமே. அந்நெறி நாடி அமரர் முனிவரும் செந்நெறி கண்டார் சிவன பெற்றார்பின் முன்னெறி நாடி முதல்வன் அருளிலார் செந்நெறி செல்லார் திசைக்கின்றவாறு உருமார் அறிவதும் உள்ளின்ற ஜோதி பெருமார் அணியில் பிறக்கொன்றும் இல்லை அருமார் அதுவான அங்கியுள் ஆங்கே இருமார் அறிகளர் ஏழைகள் தாமே. வழி நடக்கும் பரிசூண்டு வையம் கழி நடக்குண்டவர் கற்பனை கேட்பர் சுழி நடக்கும் துயரம் அது நீங்கி பழி நடப்பார்க்கு பரவலும் ஆமே. வழி சென்ற மாதவம் வைகின்ற போது பழி செல்லும் வல்வினை பற்றறுத்தாங்கேன் வழி செல்லும் வல்வினை ஆத்திரம் விட்டிடல் குழி செல்லில் உம்பவர் தலைவன் நாவேன். நிராசரம் இமயங்களாய் நின்ற தேவர்கள் சமயங்கள் பெற்றனர் சாத்திரம் ஓதி அமையறிந்தோம் என்பர் ஆதிப்பிரானும் கமையறிந்தாருள் கலந்து நின்றானே.
தாங்கு மனிதர் தரணியில் நேரொப்பர் நீங்கிய வண்ணம் நினைவு செய்யாதவர் ஏங்கி உலகில் இருந்தழுவாரும் இயல்பு கெட்டாரும் அருந்தவம் மேற்கொண்டு அங்கு அண்ணலை எண்ணில் வருந்தா வகை செய்து வானவர் கோணும் பெருந்தன்மை நல்கும் பிறப்பில்லைதானே. தூரறிவாளர் துணைவர் நினைப்பிலர் பாரறிவாளர் படுபயன் தான் உண்பர் காரறிவாளர் கலந்து பிறப்பார்கள் நீரறிவார் நெடு மாமுகிலாமே. அறிவுடன் கூடி அழைத்தோர் தோழி பறிவுடன் பாரம் பழம்பதி சிந்தும் குறியது கண்டும் கொடுவினையாளர் செரிய நினைக்கிலர் சேவடிதானே. மண்ணும் ஒருவன் மருகு மனோமயன் எண்ணில் மனிதர் இகழ்வரி வேளைகள் துண்ணி மனமே தொழுமின் துணையிலே தன்னையும் அங்கே தலைப்படலாமே. ஓங்காரத்துள்ளொளி உள்ளே உதயமுற்று ஆங்காரமற்ற அனுபவம் கைகூடார் சாங்காலம் உணார் பிறவாமை சார்புற்றார் நீங்கா சமயத்துள் நின்றொழிந்தார்களே. உச்சமயம் இமயவர் தம்மையும் எம்மையும் முன்னம் அமைய வகுத்தவன் ஆதி புராணன் சமயங்கள் ஆறும் தன் தாழிலை நாட அமயம் குழல்கின்ற ஆதி பிரானை ஒன்றது பேரூர் வழியாதற்குள்ள என்றது போல இருமுச்சமயமும் நன்றிது தீதிது என்றுரையாளர்கள் குன்று குறைத்தெழு நாயை உத்தார்களே. செய்வ பெருமை தனிநாயகன் நந்தி உய்ய உயிர்கின்ற ஒன்றுடர் நந்தியை மெய்ய பெருமைக்கு அன்பனை இன்பம் செய் வைய தலைவனை வந்தடைந்துய்மனே. சிவனவன் வைத்ததோ தெய்வ நெறியில் பவனவன் வைத்த பழவழியாடி இவன் அவன் என்பது அறிய வல்லார்கட்கு அவன் அவன் அங்குளதாம் கடனாமே. ஆமாறுரைக்கும் அது சமயாதிக்கு போமாறும் தான் இல்லை புண்ணியம் அல்லதங்கு ஆமாம் வழியாக்கும் அவ்வேறு உயிர்கட்கும் போமாற அவதார பூங்கொழியாளே. அறம் நெறியாவது அறிந்தேனும் நானும் சிறநெறி தேடி திரிந்த அந்நாடும் புறநெறி உள்ள கடல் கடந்தேறும் தரநெறி நின்ற தனிச்சுடர்தானே. தேர்ந்த அரணை அடைந்த சுரநெறி பேர்ந்தவர் உண்ணி பெயர்ந்த பெருவழி ஆர்ந்தவர் ஆண்டத்து புக்க அருள் நெறி போந்து புனைந்து புனர் நெறியாமே. ஈரும் மனத்தை இரண்டர வீசுமின் ஊரும் சகாரத்தை ஓதுமின் ஓதியே வாரும் அறநெறி மண்ணியே உண்ணியத்து ஊரும் சுழொளி தோன்றலுமாமே. இனற்குறியாளனை வேதியர் வேத தனக்குறியாளனை ஆதி பிரான் தன்னை தினைக்குறியாளனை ஞான கொழுந்தியை நயக்குறி காணில் அறநெறியாமே. ஆய்ந்துணரார்களின் ஆன்மா சதுர்பல ஆய்ந்து உணராவகை நின்ற அறநெறி பாய்ந்துணர்வார் அரண் சேவடி கைதொழ தேர்ந்துணர் செய்வதோர் இன்பமும் ஆமே. சைவ சமயம் தனிநாயகன் நந்தி உய்ய வகுத்த குருநெறி ஒன்றுண்டு தெய்வ சிறநெறி சன்மார்க்கம் சேர்ந்துய்ய வையத்துள்ளார்க்கு வகுத்து வைத்தானே. இத்தவம் அத்தவம் என்றிரு பேரிடும் பித்தரை காணின் நகுமென்கள் பேரந்தி எத்தவம் ஆகிலும் எங்கு பிறக்கிலும் ஒத்து உணர்வார்க்கு ஒல்லை ஊர்புகலாமே. ஆமே பிரான் முகம் ஐந்தும் ஆறுயிர் ஆமே பிரானுக்கு அதோ முகம் ஆறுள தாமே பிரானுக்கு தத்திரமாலைக்கும் நாமே பிரானுக்கு நரியல்வாமே. ஆதி பிரான் உலகேழும் அளந்தவன் ஓத கடலும் உயிர்கருவாய் நிற்கும் வேதி பிலா என்ற பராசக்தி ஆதிகட் தெய்வம் அந்தமும் ஆமே. ஆய்ந்தறிவார்கள் அமரர் ஆய்ந்தறியா வண்ணம் நின்ற அறநெறி ஆய்ந்தறிந்தேன் அவன் சேவடி கைதொழ ஆய்ந்தறிந்தேன் இம்மை நம்மை கண்டேன் அறிய ஒண்ணாத அவ்வுடம்பின் பயனை அறிய ஒண்ணாத அறுவகை கோச அறிய ஒண்ணாததோர் அண்டம் பதிந்ததே. திருமூல தேவனையே சிந்தை செய்வார்க்கு கருமூலம் இல்லையே காண். இது அவர் சொல்றது எங்கிட்ட விட்டுறாதீங்க, எல்லாருமே சொல்றாங்க.
நான் சொல்கிறது திரும்பி மெல்ல மெல்ல சொல்லலாம் இல்லையா? எல்லாரும் சொல்லலாமா? ஆரம்பிக்கலாமா? திருமூல தேவனையே திருமூல தேவனையே சிந்தை செய்வார்க்கு சிந்தை செய்வார்க்கு கருமூலம் கருமூலம் இல்லையே காண். இல்லையே காண். ஒன்றை 3 தடவை சொல்லு. கோர்ட்டு சொல்லுது இல்லை? கோர்ட்டில் போனால் 3 தடவை. இப்போ நம்ம இது 3 தடவை சொல்லாமல் கோர்ட்டுனா அந்த அம்மா உடனே வழக்கறிஞர் தலையாட்டுறாங்க. 3 தடவை சொல்லாமல்ல. திருமூல தேவனையே திருமூல தேவனையே சிந்தை செய்வார்க்கு சிந்தை செய்வார்க்கு கருமூலம் கருமூலம் இல்லையே கண். இல்லையே காண். திருமூல தேவனையே திருமூல தேவனையே சிந்தை செய்வார்க்கு சிந்தை செய்வார்க்கு கருமூலம் கருமூலம் இல்லையே கண். இல்லையே காண். காதல் செய்வீரே எளிய காலங்கள் எத்தனை ஆயினும் தையலும் தானும் தனிநாயகம் என்ப வைகளும் தன்னை வணங்கும் அவர்களுக்கு கையே கருமை காட்டது வாரே. கண்டு கொண்டோம் இரண்டும் தொடர்ந்து அங்கொழி பண்டு பண்டோயும் பரவன் பரச்சுடர் வண்டு கொண்டாடும் மலர்வார் சடையண்ணல் நின்று கண்டார்க்கு இருள் நீக்கி நின்றானே. அன்னிக்கும் பெண் பிள்ளை ஆங்கா தோட்டத்தில் அப்பனார் தோட்டத்தில் எண்ணிக்கும் ஏழே பிறவி உணர்விக்கும் உள்நிற்பதெல்லாம் ஒழிய முதல்வனை கண்ணுற்று நின்ற கனியது ஆகுமே. பிறப்பை அறுக்கும் பெருந்தவம் நல்கும் மரப்பை அறுக்கும் வழிபட வைக்கும் குறப்பெண் குவிமுலை கோமலவள்ளி சிறப்போடு பூசனை செய்ய நின்றார்க்கே. தாங்குமின் 8 திசைக்கும் தலைமகன் பூங்கமழ் கோதை புரிகுழலாளோடும் ஆங்கது சேரும் அறிவுடையார்கட்கு தூங்கொழி நீலத் தொடர்தலும் ஆமே. நணுகினு ஞான கொழுந்தொன்று நல்கும் பணிகிலும் பன்மலர் தூவி பணிவன் அணுகியது ஒன்று அறியாத ஒருவன் அணுகும் உலகெங்கும் ஆவியும் ஆமே. இருவினை நேரொப்பில் அருள் சக்தி குருவென வந்து குணம் பல நீக்கி தருமெனும் ஞானத்தால் தம் செயல் அற்றால் திரிமலம் தீர்ந்து சிவனவனானே. இரவும் பகலும் இல்லாத இடத்தே குறவும் செய்கின்ற குழலியை உண்ணி அறவும் செய்யாமல் அவளுடன் சேர பரிவொன்றில் ஆளும் பராபரை தானே. மாலை விளக்கும் மதியமும் ஞாயிறும் சாலை விளக்கும் தனிச்சுடர் அண்ணலுள் ஞானம் விளக்கிய நாதன் என் உள் புகுந்து ஊனை விளக்கி உடனிருந்தானே. ஆயத்துள் நின்ற அரு சமயங்களுள் காயத்துள் நின்ற கடவுளை காண்கிலர் மாயக்குழியில் விழுபவர் மனைமக்கள் பாசத்தில் உற்று பதைக்கின்றவாறே. உள்ளத்துளே தான் கரந்தெங்கும் நின்றவன் வள்ளல் தலைவன் மலர் உரை மாதவன் பொள்ளற் குரம்பை புகுந்து புறப்படும் கள்ளத்தலைவன் கருத்தறியார்களே. உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் என்பவர்க்கு உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் எம்மிரை உள்ளத்தும் இல்லை புறத்தில்லை என்பவர்க்கு உள்ளத்தும் இல்லை புறத்து இல்லைதானே. 6 சமயமும் கண்டவர் கண்டிலர் 6 சமயப் பொருளும் அவனலன் தேருமின் தேரி தெளிமின் தெளிந்தபின் மாறுதல் இன்றி மனை புகழாமே. சிவமல்லதில்லை அறையோ சிவமாம் தவமல்லதில்லை தலைப்படுவார்க்கிங்கு அவமல்லதில்லை அருசமயங்கள் தவம் வல்ல நந்திதம் சார்ந்தீரே. அண்ணலை நாடிய அருசமயமும் விண்ணவராக மிகவும் விரும்பியே முன்னின்று அழியும் முயன்றிராதலால் மண்ணின்று ஒழியும் வகையறியார்களே. சிவகதியே கதி மற்றுள்ள எல்லாம் பவகதி பாத பிறவி ஒன்றுண்டு தவகதி தன்னோடு நேரொன்று தோன்றி அவகதி மூவரும் அவ்வகையாமே. 100 சமயம் உளவா நுவலுங்கால் 6 சமயம் அவ்வாறுட்படுவன கூறு சமயங்கள் கொண்ட நெறி நில்லா ஈறு பரநெறி இல்லா நெறி அன்றே. கத்தும் கழுதைகள் போலும் கலவிகள் சுத்த சிவமெங்கும் தோய்வுற்று நிற்கின்றான் குற்றம் தெளியார் குணங்கொண்டு கோதாட்டி பித்தேறி நாடும் பிறந்திருப்பாரே. மயங்குகின்றாரும் அதிதெளிந்தாரும் முயங்கி இருவரை முளை முகப்பாட்சி இயங்கி பெருவரை
செய்யாதே பிரான் என்று கைதொழில் ஆதியும் அந்நெறி ஆகி நின்றானே. அறநெறி அப்பனை ஆதி பிரானே உரநெறியாகி உளம் புகுந்தானே. பரநெறி ஏறிய பக்தர்கள் சித்தம் பரநெறியாவிடிற் பகை தூரமே. பரிசரவானவன் பண்பகலோன் பெரிசரவானவர் பேற்றில் திகழும் துரிசர நீரினை தூய்மணி வண்ணன் அரிதவன் வைத்த அறநெறிதானே. ஆன சமயம் அது இது நன்றெனும் மாய மனிதர் மயக்கம் அது ஒழி காணம் கடந்த கடவுளை நாடுமின் ஊனம் கடந்து உருவதுவாமே. அந்நெறி நாடி அமரர் முனிவரும் செந்நெறி கண்டார் சிவன பெற்றார்பின் முன்னெறி நாடி முதல்வன் அருளிலார் செந்நெறி செல்லார் திசைக்கின்றவாறு உருமார் அறிவதும் உள்ளின்ற ஜோதி பெருமார் அடியில் பிணக்கொன்றும் இல்லை அருமார் அதுவான அங்கியுள் ஆங்கே இருமார் அறிகளர் ஏழைகள் தாமே. வழி நடக்கும் பரிசுண்டு வையம் கழி நடக்குண்டவர் கற்பனை கேட்பர் சுழி நடக்கும் துயரம் அது நீங்கி பழி நடப்பார்க்கு பரவலும் ஆமே. வழி சென்ற மாதவம் வைகின்ற போது பழி செல்லும் வல்வினை பற்றறுத்தாங்கே வழி செல்லும் வல்வினை ஆத்திரம் விட்டிட ஒழி செல்லில் உம்பர் தலைமுன்னாமே. நிராசரம் இமயங்களாய் நின்ற தேவர்கள் சமயங்கள் பெற்றனர் சாத்திரம் ஓதி அமையறிந்தோம் என்பர் ஆதிப்பிரானும் கமையறிந்தாருள் கலந்து நின்றானே. பாங்கவர் கொண்டை படசடையானடி தாங்கு மனிதர் தரணியில் நேரொப்பர் நீங்கிய வண்ணம் நினைவு செய்யாதவர் ஏங்கி உலகில் இருந்தழுவாரும் இயல்பு கெட்டாரும் அருந்தவம் மேற்கொண்டு அங்கு அண்ணலை எண்ணில் வருந்தா வகை செய்து வானவர் கோணும் பெருந்தன்மை நல்கும் பிறப்பில்லைதானே. தூரறிவாளர் துணைவர் நினைப்பிலர் பாரறிவாளர் படுபயன் தான் உண்பர் காரறிவாளர் கலந்து பிறப்பார்கள் நீரறிவார் நெடு மாமுகிலாமே. அறிவுடன் கூடி அழைத்தோர் தோழி பறிவுடன் பாரம் பழம்பதி சிந்தும் குறியது கண்டு கொடுவினையாளர் செரிய கிளர் சேவடிதானே. மண்ணும் ஒருவன் மருகு மனோமயன் எண்ணில் மனிதர் இகழ்வரி வேளைகள் துண்ணி மனமே தொழுவின் துணையிலே தன்னையும் அங்கே தலைப்படலாமே. ஓங்காரத்துள்ளொளி உள்ளே உதயமுற்று ஆங்காரமற்ற அனுபவம் கைகூடார் சாங்காலம் உன்னார் பிறவாமை சார்புற்றார் நீங்கா சமயத்துள் நின்றெழுந்தார்களே. உற்றமைவர் இமயவர் தம்மையும் எம்மையும் முன்னும் அமைய வகுத்தவன் ஆதி புராணன் சமயங்கள் ஆறும் தன் தாழ் இழை நாட அமையும் குழல்கின்ற ஆதி பிரானே. ஒன்றது பேரூர் வழியாதற்குள்ள என்றது போல இருமுச்சமயமும் நன்றிது தீதிது என்றுரையாளர்கள் குன்று குறைத்தெழு நாயை ஊத்தார்களே. சைவ பெருமை தனிநாயகன் தந்தி உய்ய உயிர்கின்ற ஒன்றுடர் நந்தியை மெய்ய பெருமைக்கு அன்பனை இன்பம் செய் வைய தலைவனை வந்தடைந்துய்மனே. சிவனவன் வைத்ததோ தெய்வ நெறியில் பவனவன் வைத்த பழவழியாடி இவன் அவன் என்பது அறிய வல்லார்கட்கு அவன் அவன் அங்குளதாம் கடனாமே. ஆமாறுரைக்கும் அது சமயாதிக்கு போமாறும் தான் இல்லை புண்ணியம் அல்லதங்கு ஆமாம் வழியாக்கும் அவ்வேறு உயிர்கட்கும் போமாற அவதார பூங்கொழியாளே. அறம் நெறியாவது அறிந்தேனும் நானும் சிறநெறி தேடி திரிந்த அந்நாளும் புறநெறி உள்ள கடல் கடந்தேறும் தரநெறி நின்ற தனிச்சுடர்தானே. தேர்ந்த அரணை அடைந்த சுரநெறி பேர்ந்தவர் உண்ணி பெயர்ந்த பெருவழி ஆர்ந்தவர் ஆண்டத்து புக்க அருள்நெறி போந்து புனைந்து புணர் நெறியாமே. ஈரும் மனத்தை இரண்டர வீசுவின் ஊரும் சகாரத்தை ஓதுவின் ஓதியே வாரும் அறநெறி மண்ணிலே உன்னியத்து ஊரும் சுழொளி தோன்றலுமாமே. இனற்குரிய ஆளனை வேதியர் வேத தனக்குரிய ஆளனை ஆதி பிரான் தன்னை தினைக்குரிய ஆளனை ஞான கொழுந்தியை நயக்குறி காணில் அறநெறியாமே. ஆய்ந்துணரார்களின் ஆன்மா சதுர்பல ஆய்ந்து உணரா வகை
தெய்வ சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்துய வையத்துள்ளார்க்கு வகுத்து வைத்தானே. இத்தவம் அத்தவம் என்றிரு பேரிடும் பித்தரை காணின் நகுமென்கள் பேரன் எத்தவம் ஆகில் எங்கு பிறக்கினில் ஒத்து உணர்வார்க்கு ஒல்லை ஊர் புகழாமே. ஆமே பிரான் முகம் ஐந்தும் ஆறுயிர் ஆமே பிரானுக்கு அதோ முகம் ஆறுள தாமே பிரானுக்கு தந்திரமாலைக்கும் நாமே பிரானுக்கு நரியல்வாமே. ஆதி பிரான் உலகேழும் அளந்தவன் ஓத கடலும் உயிர்களாய் நிற்கும் வேதி பிரா என்கின்ற பராசக்தி ஆதிகட் தெய்வம் அந்தமும் ஆமே. ஆய்ந்தறிவார்கள் அமரர் ஆய்ந்தறியா வண்ணம் நின்ற அரணெறி ஆய்ந்தறிந்தே அவன் சேவடி கைதொழ ஆய்ந்தறிந்தேன் இம்மை அம்மை கண்டேனே. அறிய ஒண்ணாத அவ்வுடம்பின் பயனை அறிய ஒண்ணாது அது அறிய ஒண்ணாத அறுவகை கோச அறிய ஒண்ணாததோர் அண்டம் பதிந்ததே. திருமூல தேவனையே சிந்தை செய்வார்க்கு கருமூலம் இல்லையே காண். இது அவர் சொல்றது எங்கிட்ட விட்டுறாதீங்க, எல்லாருமே சொல்றாங்க. சொல்லலாம் இல்லை, நான் சொல்றது திரும்பி மெல்ல மெல்ல சொல்லலாம் இல்லையா? எல்லாரும் சொல்லலாமா? ஆரம்பிக்கலாமா? திருமூல தேவனையே திருமூல தேவனையே சிந்தை செய்வார்க்கு சிந்தை செய்வார்க்கு கருமூலம் கருமூலம் இல்லையே காண். இல்லையே காண். ஒன்றை 3 தடவை சொல்லு, கோர்ட்டு சொல்லுது இல்லை? கோர்ட்டில் போனால் 3 இப்போ நம்ம இது 3 தடவை சொல்லாமல் கோர்ட்டுனா அந்த அம்மா உடனே வழக்கறிஞர் தலையாட்டுறாங்க. 3 தடவை சொல்லாமல்ல. திருமூல தேவனையே திருமூல தேவனையே சிந்தை செய்வார்க்கு சிந்தை செய்வார்க்கு கருமூலம் கருமூலம் இல்லையே காண். இல்லையே காண். திருமூல தேவனையே திருமூல தேவனையே சிந்தை செய்வார்க்கு சிந்தை செய்வார்க்கு கருமூலம் கருமூலம் இல்லையே காண். இல்லையே காண். பூங்கழல் போற்றி போற்றி ஒளிநீர் அணிந்தியன் உளமே புகுந்த அதனால் ஒளிநீர் அணிந்தியன் உளமே புகுந்த அதனால் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க